ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுதா? ஃபேன் செட் பண்ணி இன்னைக்கு நம்ம 3 கேம் பார்க்க போறோம். ரன்னிங் கேம் டெம்பிள் மாதிரியே அதான் பார்ப்போம். கேமரா ஏன்னா ரன் பண்ணுறது நீங்கள் ஸ்வைப் பண்ண கரெக்டாக கேம் போகும். 3 கேம் நோட் பண்ண ஃபஸ்ட்டு நோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்பிள் ரன் டெம்பிள் 1 பண்ணணும் மாட்டேன். ஸோ 2 தான் பண்ணுறேன். 1 பண்ணிட்டு வேறு ஒரு ரன்னிங் கேம் டவுன் பண்ணேன். டெம்பிள் ரன் 2 எடுப்போம். ரோமிங் சாம்சங் அதுக்கான இந்த மாதிரிலாம் செட்டிங்ஸ் பழைய செட்டிங்ஸ் தான் பிக்சர் மட்டும் கிளிக் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படி டெம்பிள் ரன் இருக்குமோ அப்படியே தான் சூஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்படி கொடுத்தது 500 இதெல்லாம் எப்படி இருந்தது ஆட் பார்த்துருக்காங்க எடுக்கலாம். அதுக்கே வாட்ச் எவ்வளோ வடி வாட்ச் आपका 120 हो गया। मैं गूगल पे करूंगी। ओह, मेरे पास तो सिर्फ यही है। यही है। तू मुंह चला छोटे, गूगल पे सब जगह चलता है। UPI QR कोड कोई भी हो, गूगल पे उतनी ही आसानी और सिक्योरिटी के साथ चलेगा। ஒரு குழப்பத்தில் பீஸ் அப்டேட் பண்ணுறதா இந்த விட்டு ஒரு இடம் பீஸ் பே பண்ணுறது மேப் டவுன்லோட் ஆகுது கொடுக்குது. கேம்ஸ் ஒன்று சுத்தமாக கம்ப்யூட்டர் ஏன்னா நேற்று வந்து கேம்ஸ் ஒன்று அதில் கம் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் வச்சுட்டோம்னா கேம்ஸ் ஒன்று தான் இது 2 நாள் நான் பேசுகிற பேச்சு பண்ண காமெடிகள் அனைத்தும் வீணாக போச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இன்னைக்காச்சும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு எந்த கேம் பண்ணாலும் சவுண்டு ஃபுல் மியூட் தான். நாளைக்கு ஒரு சர்வைவல் கேம் இருக்கும் நினைக்கிறேன். ஸ்டோரி போட்டு சர்வைவல் கேம் மொபைல் சர்வைவல் கேம் அந்த ஆரம்பிச்சாங்க. சூப்பராக இந்த டெம்பிள் தான் கேமரா ஆடிட்டு இருந்துச்சு. டில்ட் பண்ணும்போது நான் சைடில் போயிடுவேன். உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும். ஐஸ்கிரீம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரலாம். வேற என் வெப்கேம் வர நடுவில் ரொம்ப இருக்குதா அது ஒரு மறைச்ச மாதிரி என்ன பண்ணலாம். தூக்கி மேலே வச்சிருவா நானே வச்சிருக்கேன். எனக்கு தேவலாம் என்ற திரும்பி தேவை போடுவோம்டா சாமி. ஒரு ஆட் பார்க்க சொன்னால் டென்ஷன். கொஞ்சம் பிரச்சனை வராது. அப்புறம் கண்ட்ரோல் விடுங்க. நல்லா இருக்குது. நல்லா கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் எல்லாமே பார்க்கணும். நம்ம மாற்றணும் சொன்னாங்க.
ऐड वॉच लो आपका 120 हो गया। मैं गूगल पे करूंगी। ओह, मेरे पास तो सिर्फ यही है। यही है। ऐड वॉच तू मुंह चला छोटे, गूगल पे सब जगह चलता है। यूपीआई क्यूआर कोड कोई भी हो, गूगल पे उतनी ही आसानी और सिक्योरिटी के साथ चलेगा। डिलीट பண்ணு ஃபுல்லா இதுடா எல்லாமே உடனே இருக்கு கடுப்பத்த மாதிரி டிलीट பண்ணுடா சரி என்ட்ரன் பண்ணுறோம் அக்காவை வாங்கிட்டோமா ஃபோட்டோ கொடுத்தா நாட்டு பண்ணவனா தேவைப்பட்ட இந்த எஜிப்தில் இருப்பாங்க அவங்க ஓகே 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 நீ ஏன்டா வர Oh yeah. No, no, no. Nice. செட்டா Yes. யார் தவன்ட்டான் Download and solve the puzzles now. $48,000 யாரா நீ யுவர் பெஸ்ட் ஸ்கோர் 48,000 ஒன்றும் 1.5 நிமிஷம் தான் இருந்தது லெவல் ஆடுறது சரி 1.5 நிமிஷம் ஆகும் இது கொஞ்ச நேரம் அப்புறம் அடுத்தது டெம்பிள் ரன் மாதிரி கொஞ்சம் ரன்னிங் அது கொஞ்சம் நேரம் அப்புறம் கொஞ்சம் ஒரு மேட்ச் 5 நிமிஷம் ஒரு மேட்ச் இல்லை 2 மணி நேரம் பண்ண மாட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல 2 hours பண்ணால் ரொம்ப நாள் கட்டு பண்ணுறோம் 1 hour ஃபன் கேம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ண இப்போ கிரிக்கெட்டு இந்த ஃபுட்பால் விளாடும் ஒரு இது இருக்கும் டைம் லிமிட் ஒன்று பண்ணுறோம் இந்த ஃபன் கேம்ஸ்னால் இப்போ தான் முடியும் அப்போ தான் முடியும் எப்போவே முடியும் நம்ம திருப்பி விளாட்றது தான் இருக்குது சேம் இழந்தாலும் ஒன்றும் வேணாம் டபுள் செஞ்சு சொல்லி இருந்துக்குமா அப்புறமா
அப்புறம் விட்டானா திரும்பி இந்த லெவலில் கிடைக்காது. அதான் நினைக்கிறேன். என்ன செத்த இந்த சாதா லெவலில் கீழே ஒன்று செத்தா இந்த மாதிரி பிக்சர் போட்டு நம்ம விழுந்து கடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கீழே புரிஞ்சு ரொம்ப சுத்துதுங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் இருக்கிறது தெரியுது. டக்குன்னு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது சார்ஜ் இல்லையா? காலைல தான் போட்டு போனேன். ஒழுங்காக சார்ஜ் ஏறலையா? சரி நீ நைட்டு நல்லா சூப்பராக போன மாதிரி சார்ஜ் காலைல போட்டு போன அழுத்தி எழுதி லைட் இருக்குது. இப்போ டுடுங்குன்னு சவுண்ட் வருது. தலை வலி. யாரை பிக்கப் பண்ணிக்கலாம் யாரும் இதுக்குலாம் ஆட் இருக்கா? ஃப்ரீயா? This is one dangerous. ட்ரெஸ் பொருள் என்ன டேஞ்சரஸ்? ரெட்டு ஒன்று மூணு அதுக்கு அந்த அக்கா வச்சு வாங்க போனா காயின்லாம் மாற்றினாங்க. ஒரு மாதிரி வந்து வரும். காயின் ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டாங்க. டெக்ஸ்டரை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது டைமண்ட் ஸ்வீட்டா இந்த ஸ்வீட் அந்த மாதிரி ஒரு காயின் அந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ சர்க்கிள் ஷேப் வரும். தண்ணி அப்போ நாளைக்கு நீங்கள் டெம்பிள் அந்த மாதிரியே ஒரு படம் இருக்குது. மேசன் அது சூப்பராக இருக்கும். 2 பாட்டு 3 பாட்டு வந்து சென்டர் 2 பாட்டு பார்த்தேன். திரும்பி படம் பார்க்கணும். அவ்வளோ சரியாக பார்க்கல. சூப்பரான படம். டெம்பிள் ரன் கான்செப்ட் ஓடிக்கிட்டே போனாங்க. ஓடி தப்பிக்கிறது அந்த ஸ்டோரி பெஸ்ட்டாக இருக்கும். யாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறா சரி எடுத்தாச்சு. சில அது முக்கியமானது நினைக்கிறாங்க. 5 எடுத்து ஏதோ மேப் நல்லா மாதிரி நடந்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தேடல ஒரு படம் பார்த்தேன். கடைசி டிராகன் பால் பார்த்தேன்னா பிரம்மாஸ்திரா பார்த்தேன். நல்லா தான் இருந்தது படம். ஓகே மாசாக இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் கலக்கியிருந்தானுங்க. பார்க்கவே கொஞ்சம் பிரமாண்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஜாலியாக பட்டு ரன்வீர் சிங் பேசும்போது தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. அது டைலாக்லாம் சரியாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி இருக்குது. டேரக்டர் பேசுகிறாங்கன்னா சரி ரசிகர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது.
லவர்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு மாதிரி பேசிப்பாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. தமிழில் தான் நமக்கு தெரியுதா, ஹிந்திலையும் அப்படி தான் தெரியுதுன்னு தெரியல. ஹிந்திலையும் அப்படி தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லிடுறாங்க அந்த கெமிஸ்ட்ரி மட்டும் தான் ஒரு 2 பேர் கம்பைன் சீன்ஸ் தான் ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பேசலாம், அவன் ஒரு மாதிரி பேசலாம். தேவையில்ல டைலாக் எல்லாம் வந்துருக்கலாம் அவங்க 2 பேரும். சரி என்ன போனேன் காட் கிரேஸ் அக்கா மீட்டிங்க. சரிக்கா கீழே உண்டாங்கண்ணாக்கா ஸ்லைட்லி பண்ணிட்டு அவங்க 2 பேர் டைலாக்ஸ் எதுல இருந்தா எல்லாம் முதல்ல தலைவன் வந்து தலைவன் மாசான தலைவனை இறக்குறாங்க. முதல்ல பெரிய ஸ்டார் அவனை குறிச்சு கேமரா பண்ணாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து டைலாக்லாம் பார்த்துருக்கீங்க. நாகர்ஜுனா ஒர்க் பண்ணியிருந்தார். ஒர்க் பண்ண போர்ஷன் வந்து பவர் பேக்கு அந்த மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். பழைய பண்ணால் சூப்பராக பண்ணுவார். இந்த கேமியோவில் இந்த மாதிரி பக்காவாக பண்ணிட்டார். அப்புறம் அமிதாப் பச்சன் சொல்லவே தேவையில்ல, இதுலையும் கலக்கிட்டார். அவ்வளோ செம்மையாக அமிதாப் பச்சன் எப்படி பாதி படத்துக்கு மேலே ஃபுல்லாக வருவார். பாதி படத்துக்கு மேலே வருவார். அவர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி வச்சுக்கலாம். ரவி சிங் ஆலியா பட்டு காட்டுது ஸ்க்ரீன் ப்ளஸ் அமிதாப் பச்சன் சொல்லலாம். செகண்ட் படம் தான் எப்படி வில்லன் ஃபேஸே காட்டல. வில்லன் ஃபேஸ் எப்படி ரங்கி மாதிரி எப்படின்னு தெரில. ரங்கி சிங் அம்மா அப்பாவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பேசுமே காட்டல. இருக்கிற மாதிரி அப்படியே காட்டுறாங்க. ஆனால் யாருமே காட்ட மாட்டாங்க. படம் ஃபுல்லாகவே இருக்கல. அவனை எப்படி ரொம்ப எல்லாத்துலேயும் வேப்பஸ் அந்த கேரக்டர் எப்படி சொல்கிறது, நல்ல கலர்ஃபுல்லாக அந்த ஜிமிக்கி வர மாதிரி பண்ணிட்டு தேவையான அளவு மட்டும் பண்ணுறாங்க. அதான் நல்லது. ரொம்ப ரிலேஷனுக்கு காட்டுற மாதிரிலாம் ரொம்ப இதுதான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். எது தெரியும் அந்த அளவுக்கு மட்டும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா சேசிங் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இந்த 2-3 இடத்துல இது ஏன் லாஜிக் இல்லாமல் இருந்தது. லாஜிக் எப்படி சொல்கிறது, இது ஃபுல்லாகவே லாஜிக்கில் தான் இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப மிஸ்டேக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது டபுள் டாப்பே பண்ணலையா பண்ணு. எனக்கு அவங்க 2 பேர் பேசி ஹீரோ ஹீரோயின் பேசி தான் நீங்கள் ரொம்ப எடுத்துட்டீங்க. சிங்கே ஆக மாட்டேங்குது அவங்க 2 பேர் பேசி. படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது பாட்டு கண்டினியூஸாக வந்து நேர்கமாக இருக்கு. தமிழ் டப்புடு வேறையா, அதனால பாட்டு இருக்குலாம் அப்படி ஒட்டாத மாதிரியே இருக்கும். ஹிந்தியில் கூட அவங்களுக்கு தெரியும், ஹிந்தியில் கூட ஒரு மாதிரி இருக்கும் பாட்டு அவங்கள அமைச்சதுனால. இப்போ தமிழ் போடுறதுனால சும்மாவே ஒன்று செட் ஆகாது. ஆனால் சாங்க படத்துக்கு வந்து தமிழ் பாட்டுனா தமிழ் பாட்டு மாதிரி நல்லா இருந்தது. ஹிந்திக்கு தான் செட் ஆகாது. அப்புறம் நம்ம மகாபாரத்தில் பீமானா பண்ணிருப்பார்ல, அவர் பண்ணியிருந்தார். ஒரு மெயின் ரோல் மாதிரி தான். என்னோட முடிச்சிடும் கெம்பிள்றான வேற கெம்பிள். ஓகே, படம் ஸ்டார்டிங்கில் வர அவங்க 3D எஃபெக்டே விடல.
எப்படி சொல்கிறது, கற்றுக்கலாம் அப்படி கேட்கல அவங்களுக்கு. கரெக்டாக அந்த எப்படி சொல்கிறது, மியூசிக்லாம் கொஞ்சம் ஆஃப் ஒரு சீன் வரும்ல, என்ட்ரி சீன் அப்போ தான் சவுண்ட் ஆச்சு. அப்போ கத்தி விட்டான். அப்போ கூட சரி ஒரு 2 பேர் கத்தலானுங்க. அப்போ தான் வந்து திருப்பி பண்ணி போட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆப்ரேட் பக்கத்தில் ரோல் சொல்ல மாட்டாங்க. கற்றுக்கிறது வலிக்கும். வேணாம் போட அதே மாதிரி தான் ரொம்ப நேரம் போயிடுச்சு. பண்ணலாம் ஏறணும். அதுக்கப்புறம் கத்தி எல்லாரும் சொல்லி வெளியெல்லாம் வந்து கண்ணாடி தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கண்ணாடி தான் சரியில்லை, வேறு கண்ணாடி மாற்றணும்னு நிறைய பேர் கண்ணாடி மாற்றிட்டு வரணும். அப்புறம் கத்தி நான் தான் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து போட்டாங்க. அதனால இது ஃபஸ்ட்லேருந்து போடல, இதுலேருந்து போடல. படம் எப்படி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஓடுறோம். கன்ஃபார்ம் 5 நிமிஷம் உள்ளே இருந்திருக்கும். ஃபஸ்ட்லேருந்து நான் போடல, அப்படியே வந்து எதில் விட்டானுங்களோ அதில் வந்து பிளாக் ஆச்சு, ஸ்க்ரீனை பிளாக் ஆச்சு. அப்புறம் படம் வந்து அதான் வந்து போயிட்டோம். அதுக்குன்னு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போன்னா கெட்டான்னு விட்டுரும். சான்ஸே கிடையாது. ஏன்னா 4 நல்ல படம் வந்து செல்லு படம் வந்துட்டு வீடியோ அதை விட்டு செல்லு படம் வந்து அது கன்ஃபார்ம் போனோம். செப்டம்பர் 23 ஏதோ செப்டம்பர் 23 ஏதோ வேர்ல்ட் சினிமா சேவா அதுக்கு வந்து 75 டிக்கெட்டு 60 போட்டுருக்காங்க. பிவிஆர் சினிமா தெரில, பிவிஆர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வேணால் வந்து சிலு படம் போவோம் நினைக்கிறேன். இன்னொரு படம் வரேங்க, மல்டிவர்ஸ் மேட்னஸ்னு ஒரு கான்செப்ட், மல்டிவர்ஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி ஒரு இங்கிலீஷ் படம். ஒரு லேடி தான் ரீல்ல போட்டிருப்பாங்க. அந்த படம் வந்து நைட் ஷோ மட்டும் ஒரு தெரியல வீட்டில் விடுவாங்க. நினைப்போம் மட்டும் போவோம் நினைக்கிறேன். அது போன ஆசை பார்ப்போம். சிம்பு படம் வந்துதா, சிம்பு படம் வந்துச்சு, அதுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் நானே வரும் கன்ஃபார்ம் போகணும். அது என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணல, அது எப்போ ஃபிக்ஸ் பண்ணான்னு தெரியல. மந்த் எங்கனாலும் எந்த தான் எல்லா படமும் டேட் ஃபிக்ஸ் பண்ணான்னு தெரியல. அதுதான் ஃபஸ்ட் வரும் தலைவன். அதுதான் செல்வழக்கம் தரேன். தனுஷ் படத்துக்கு போவேன். ஏன்னா அதில் திருச்சினூர் போகலான்னு நினச்சிருந்தேன், போக முடியல. கேரக்டர் எலிசபெத் வரவே இல்லை எனக்கு. கிடைக்கிறான் 4 கிடைச்சிருப்பாங்க எலிசபெத். ரைட் ஃப்ரெஷ் இதுவும் நல்லா இருக்கும். மினி கியூப்ல வந்து பிசி நிறைய கேம்ஸ் இருக்கும், ஃபிளாஷ் கேம்ஸ் வந்து பார்ப்போம். கேம்ஸ் வெறித்தனமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஹெட்செட்டில் கேட்கல, ப்ளூடூத் ஆன் பண்ண வேண்டிய பண்ணா
ப்ளூடூத் ஆன் பண்ணாமல் நல்லா பேசிக்கிறாங்க. 25 மினிட்ஸ் ப்ளூடூத் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன்னா இப்போ கேட்கணும் நினைக்கிறேன். கொஞ்சம் பஞ்சில உண்டாக சுற்றுவாங்க. போஸ்ட் வீடியோ மாட்டக்கூடாதா? என்ன இது? பவால் மேல பட்டாச்சு. கொஞ்சம் வெரைட்டியா என்ன பண்ணதுக்கு ஜம்ப் பண்ணணுமா?
பார்த்துட்டேன். ஹெட்செட் வரை படுத்தி பேட்டரி இருக்கு, சார்ஜ் நல்லா ஏறிக்குது. இங்க வைஃபை ஆஃப் பண்ணும்போது ப்ளூடூத் ஆஃப் பண்ணி அதான் ட்ரூடிங்னு சொல்லி கேட்டிருக்கு. அதான் சார்ஜ் ஏறல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டே இருக்கும். முன்னாடி ஃபர்ஸ்ட் கேம் தான் 1000 ஏற்பட்ட லெவலாக இருக்கும், 1000 கணக்கில் லெவலாக இருக்குது. அதனால நான் அதுவே நான் உங்களுக்கு புதுசாக சிம்பிளாக வரும்.
இப்படி இப்படி ஆட்டி பிடிச்சி ஃபர்ஸ்ட் எடுத்து இது கேண்டி பண்ண கை ரொம்ப வேர்த்து சரி டச் பண்ண என் ஃபோன் மேல ஒரு சின்ன பூச்சி உட்காந்துருக்குங்க. அது உங்களுக்கு காட்டவும் முடியாது. அது அது ஒன்றும் பறக்காம இருந்தால் காட்டுறோம். வியூவர்ஸ் காட்டுறோம். போவாதா வரல பார்த்தீங்களா? உதவும் தெரியும், பச்சை கலர் ரொம்ப சின்னதுங்க. தெரியலானா? பச்சை கலர்ல டவுன் இருக்கா இல்லாத ஒரு பூச்சி, கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்குங்களா? கருப்பாம்பூச்சியா? அப்கிரேடட் கருப்பாம்பூச்சியாடா நீ? நல்லா இருக்கு. ஒரு போட்டோ எடுத்துக்கவா? நீ தப்பு பண்ணிக்கலன்னா
மிஷின் முடிச்சிச்சு அவ்வளோதான். மிஷின் விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து காட்டுறோம். லைவ்ல ஃபோட்டோ எடுக்கிற முதக்கு இருக்கேன், நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ தேத்தா எனக்கு ஒரு ஹேபிட்டுங்க. திருமணம் பார்த்தா டப்புன்னு அப்போ மட்டும் கேமரா பண்ணிடுவோம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் நிரூபிச்சது போதும். நம்ம வேற கேம். ஐயோ, ஸ்ட்ரீம் ஸ்டாப் ஆயிடுச்சா? கேமரா என்ன ஒர்க் ஆகல. என்னாச்சு?